ரைட், வெல்கம் டு கேஎஸ் vlogs. இன்னைக்கு வந்து என் கூட 2 பேர் கிரவுண்டில் வச்சு மாட்டியிருக்காங்க. என்னென்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச் வச்சுருக்கோம். அதுக்கான லைவும் போகும் சேனலில். டன்பார் கிரவுண்டில் இன்றைக்கி ஓரளவு நல்ல கிளைமேட் ஒன்று இருக்குது. நாளைக்கும் இதே கிளைமேட்டில் இருந்துச்சு அப்படின்னா மேட்ச் வந்து நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவு நல்ல கிளைமேட் தான் இருக்குது. இங்கே இதில் வந்திருக்கிறது வந்து இன்றைக்கி பிரபஞ்சனும் அதே மாதிரி இல்லாமல் எல்லாம். என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு மேட்சை பற்றி? நாளைக்கு மேட்ச் நல்லா போகும்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நல்ல பிளேயர்ஸ் எல்லா டீம்லேயுமே இருக்காங்க. கேப்டன்ஷிப்பும் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எங்கள் பிரபஞ்சன் சொல்லுங்கள் உங்கள் டீம் பற்றி. எங்கள் டீம் தான் எப்படியும் ட்ராஃபி ஒன்று ஜெயிக்க போகிறோம். பெஸ்ட் பேட்ஸ்மேன் எங்கள் டீமுக்கு தான் கிடைக்க போகுது எப்படியும். பார்ப்போம் நாளைக்கு. அப்படியே சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. சரி, நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ கிரவுண்டில் இருந்து கிளம்பி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஐஃபோனில் தான் இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைவ் போடுறதுக்கெல்லாம் வந்து ஐஃபோன் சரி வராதுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று வாங்க போகிறோம். அபான்ஸில் தான் அது கேட்டிருக்கு. ரியல்மி C67 அப்படி ஒரு ஃபோன் தான் என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி வந்து வாங்க போகிறோம். இதுக்கு பிறகு வந்து அந்த ஃபோன் பற்றின வீடியோ தான் உங்களுக்கு வந்து வரும். கண்டினியூ பண்ணுறேன். கடைசியாக வந்து ஃபோன் வாங்குறதுக்காக போகிறதுக்காக வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து சில குளறுபடியெல்லாம் நடந்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இப்போ உங்களுக்காக வந்து இது ரைட். இப்போ இந்த அன்பாக்சிங் வந்து நான் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து பண்ண போகிறது யாருன்னா நம்ம ஒரு கிரேஷான். சரியா? கிரேஷான் கை தட்டணும். அவங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். என்னன்னா ஃபோன் வாங்க போனாங்க. கடைசியில் லேப்டாப் பண்ணுவாங்க. இந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா ஃபோனோட ப்ரைஸும் இதுக்கு ப்ரைஸும் கிட்டத்தட்ட கூட தான் விலை வித்தியாசம். ஃபோன் வந்து எங்களுக்கு பிடிச்ச கலர் இருக்கல, லக் இல்லாதனால எனக்கு வந்து வாங்குறது விருப்பம் இல்லை. சேம் டைம் வந்து டீம்ல இருக்க உதவி வந்து அந்த ஃபோன் வாங்குறதுல அவருக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி அவங்க போயிட்டு எங்களுக்கு மனசை மாற்றி விட்டாரு. அதனால இந்த நீங்க தான் சொல்லணும். எப்படி சர்ப்ரைஸ்லாம் அது எப்படின்னு தெரியல. அப்பயே நான் கேட்டதானே ஃபோனுக்கு இவ்வளவு பெரிய பெட்டி கொடுப்பானுங்களா எவனாச்சு? அப்பயே ரிவ்யூலாம் வருயா? அதான் நானும் யோசிச்சேன். அவ்வளவு பெரிய யூடியூபர் ரிவ்யூ யூனிட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஃபோன் வாங்க போகணுன்ட்டு கடைசியில் லேப்டாப் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் HP. எதுக்காக அப்படின்னா ப்ரைஸ் கீவிங்க்கு எங்களுக்கு ஃபோன் எவ்வளோ தேவைப்பட்டுச்சோ அதுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் தேவைப்பட்டுச்சு. அந்த லேப்டாப் வந்து வாங்கணும்னு ஒரு 1 வீக்கு முதல் நான் யோசித்தேன். ஆனால் எனக்கு காசு இருக்குமா அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கல இதை வாங்குறதுக்கு. ஏதோ ஒரு இதில் ஃபோன் வாங்க போகிறோன்ட்டு போனேன். ஆனால் கடைசியில் வந்து லேப்டாப் வாங்கிட்டு வந்துட்டேன். ரைட். இப்போ எங்களுக்கு இந்த பாக்ஸில் வந்தது என்னன்னா, நம்மளுக்கு தேவையான சார்ஜர். இதுக்கு வந்து எங்களுக்கு 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து உங்களுக்கே தெரியும் தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் அது அவ்வளோவுமே இருக்கு. இதை எங்களுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா அபான்ஸ்ல. அவங்க வந்து பெக் உடைக்காம நான் அப்படி ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொன்னா அவங்க வந்து பெக் உடைக்காம எனக்கு தந்துட்டாங்க. அடுத்து ஒரு பேக் ஒன்று, ஓரளவு குவாலிட்டியான பேக் ஒன்று தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த லேப்டாப் ரைட்டா. இது வந்து i3 லேப். இதுல வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 8GB 256 SSD கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து Windows 11 ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி ஆஃபீஸ் பேக்கேஜ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. லேப் ஆன் பண்ணிட்டு ஒரு ஷர்ட்டோட இதை நீங்க வந்து பாருங்க. இப்போ லேப்டாப் சம்மந்தமான வீடியோ பார்த்தீங்க. ஃபோன் வாங்க போயிட்டு நாங்கள் வந்து கடைசியில் லேப்டாப் வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இது வந்து எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னா எங்களோட ப்ரைஸ் கிங் வேலைக்காகத்தான். சேம் டைம் நாளைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் இருக்குது. கிளாஸில் கிரிக்கெட் டூர்னமெண்ட்.
ஸோ அவ்வளோ பேரும் என்ன செய்யுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். பாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சேம் டைம் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாருக்குமே வந்து அங்கே வந்து நாங்கள் அவைலபிளாக இடம் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்கிறதுக்கு அங்கே வெளியில் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் உங்களை வந்து உள்ளுக்கு எடுப்பார். ஸோ அங்கே வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டுருவாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. காலையில் 8:30 மணிக்கு மெட்ச் ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு 8:30 மணிக்கு வர முடிஞ்சவங்க வந்துருங்க. மேக்ஸிமம் எங்கள் மெட்ச் வந்து 4 மணி வரைக்கும் என்ன செய்யணும்னா நடக்கும். அந்த 4 மணி வரைக்கும் நீங்கள் அவ்வளோ பேர் என்ன செய்யலாம்னா வரலாம். அதுக்கு ஒரு லைவும் என்ன செய்வோம்னா போவோம். வர முடியாதாக்கள் அந்த லைவை பாருங்கள். சேம் டைம் கேஎஸ் vlogsங்கிற சேனலுக்கு வந்து அவ்வளோ பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி ஃபோன் வாங்க போகிறது தான் எனக்கும் தெரிஞ்சு. ஆனால் எப்போ கொண்டு வந்து பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணி கொடுத்து விட்டாரு. அதே மாதிரி தான் நீங்கள் அண்ணா சொன்ன மாதிரி நாளைக்கு முடிஞ்ச அளவு கிரவுண்டுக்கு வந்து சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள். அப்படி ஏழலைன்னா அண்ணா சொன்ன மாதிரி லைவாக பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் உங்களை. இதுக்கு பிறகு வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். இன்றைக்கி டேட் வந்து சரியாக 4ஆம் தேதியா? 3 சாட்டர்டேன்னு சொல்லி சாட்டர்டே. இன்றைக்கி 3ஆம் தேதி. 4ஆம் தேதியும் வந்து மெட்ச் இருக்குது. இதுக்கு அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து வரும். இதை எவ்வளோ நேரம் எங்களுக்கு எடிட் பண்ண போகும்னு தெரியாது. மேக்ஸிமம் 10 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ரைட்டா? பாய்.